பார்லிமெண்ட். சார், என்னோட கோரிக்கை குறைந்தபட்ச இருப்புத் தொகை, அதாவது மினிமம் பேலன்ஸ் வைக்காமல் இருப்பதால் கட்டணம் வசூலிக்க கூடாது. சில நாட்களுக்கு முன்பு இந்த அரசு லோக்சபாவில் ஒன்றை தெரிவித்திருந்தது. அதாவது 2022 முதல் 2025 வரை. கடந்த 2023, 2024 மற்றும் 2025 ஆகிய 3 நிதியாண்டுகளில் மொத்தமாக 19,000 கோடி ரூபாய் வங்கிகள் வசூலித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத காரணத்தினால் ரூபாய் 19,000 கோடி அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. இதில் நிதி கணக்கு வைத்திருப்பவர்களெல்லாம் ஏழைகளாவார்கள். இதில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லை என்பதைத் தவிர வேறு என்ன குற்றம் கண்டுள்ளீர்கள்? கடந்த 3 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் 8,000 கோடியும் தனியார் வங்கிகள் ரூபாய் 13,000 கோடியும் வசூலித்திருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு தொழிலாளி தினமும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறார். வாரக்கணக்காக ரூபாய் 6,000 சேமித்து அதை ஒரு நாள் தைரியமாக வங்கி கணக்கு ஓபன் செய்து அதில் டெபாசிட் செய்கிறார். சில மாதங்களில் அவரது வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாதபோது செலவுக்காக ரூபாய் 6,000 ரூபாய் 2,000 எடுக்கிறார். மீதி 4,000 ரூபாய் இருக்கு. ஆனால் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச தொகையாக 5,000 இருக்க வேண்டும் என்று வங்கி சொல்கிறது. ஆனால் அந்த ஏழைக்கு இதெல்லாம் தெரியாது. 6 மாதம் கழித்து வங்கியில் இருக்கும் ரூபாய் 4,000 எடுக்க வங்கிக்கு செல்கிறார். அப்போதான் அந்த வங்கி 600 ரூபாய் புடிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுது. மீதி உள்ள 3,400 ரூபாய் தான் வங்கி கொடுக்கிறது. அப்போதுதான் அந்த ஏழைக்கு அந்த 600 ரூபாய் எவ்வளவு முக்கியம் என்று நீங்களே யோசிங்க.